இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்றப்போ இன்னும் பிரச்சாரத்திற்கே பார்த்தோன்னா 3 நாட்கள் வரை தான் இருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு, அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன் அதிமுகவுடைய வாக்குகளுக்கு போட்டி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அதிமுகவுடைய வாக்குகளுக்கு பாமக கோருகிறது, திமுக எங்களுக்கு தான் அது வரும் அப்படின்னு திமுக அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அதிமுக போராட்டத்துக்கு நேரிலே சென்று ஆதரவு கேட்கிறார். ஸோ அப்படியெல்லாம் சீமானுடைய ஆட்கள்லாம் நேரடியாக சென்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதன் மூலமாக மறைமுக ஆதரவை கேட்கிறாங்களா அப்படின்ற சமிக்கையும் கூட அங்கே எழுந்தது. இந்த ஒரு சூழலில் தான் அதிமுகவுடைய வாக்குகளுக்கு அவங்க போட்டியிடாத இந்த தேர்தலில் ஏன் டிமாண்ட் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சமீபத்திய தேர்தல் வரலாறுகளை பார்க்கலாம். 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை சட்டமன்ற தொகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6000 ஓட்டில் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம நாடாளுமன்ற தொகுதியை வச்சு சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை கணிப்பது சரியா அப்படின்ற கேள்விகளை எப்போவுமே முன் வைப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த தேர்தலுக்கான முடிவு ஒரு மாதிரி இருக்கும், இந்த தேர்தலுக்கான ஒரு முடிவு வேறு மாதிரியாக இருக்கும். அதுக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெல்கிறது. அதே 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதே நாள் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வெல்கிறது. ஸோ அதனால் அதை விட்டுருவோம். ஸோ 21 நடந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே திமுக கூட்டணி ஒருபுறமும் அதிமுக, பாமக, பாஜக இவங்க ஒரு கூட்டணியாகவும் போட்டிட்டாங்க. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெற்றது 84,157 வாக்குகள், அதாவது 43.72% பெற்று தோல்வி அடைந்தது. 43% வாக்குகள் அங்கே இருக்கிறது. இன்னொன்று 2019 தேர்தல். 2019 தேர்தலில் 1,13,766 வாக்குகளை பெற்றிருக்காங்க. 60.29%. ஆளும் கட்சியாக அதிமுக இருந்தபோது நடந்த தேர்தல், குறிப்பாக 22 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடந்தது. அப்போ 9 இடங்கள் தான் அதிமுக சட்டமன்ற தொகுதிகளில் வென்றாங்க. அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் கிடைச்சது. அதுல ஒன்று இந்த விக்கிரவாண்டி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2016 மும்முனை போட்டி நிலவியது. பாமக தனியாக போட்டியிட்டது, அதிமுக தனியாக, திமுக தனியாக அப்படின்லாம் நின்னாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 56,000 வாக்குகளை பெற்றது அதிமுக, 31.82% வாக்களை. இந்த தேர்தலையும் அதிமுக அங்கே தோல்விதான் சந்தித்தது. ஸோ இப்படி இருக்கிறப்போ அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 30% 43% வரை தனித்த வாக்குகள் இருப்பதன் காரணமாக இந்த போட்டி ஏற்பட்டிருக்கிறது. சரி, இப்போ களத்தில் இருப்பது ஒன்று திமுக. அதிமுக வாக்கு திமுகவுக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம் என்னன்னா, எதிரெதிர் துருவ அரசியல், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அதை தாண்டி திமுக அதிமுக எதிர்ப்பு. இந்த ஒரு சூழலில் பாமகவுக்கு ஏன் போகாது, அதிமுக வாக்குகள் பாமகவுக்கே அப்படின்றதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படங்களை பாமக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்துகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த போட்டோக்களை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய ஓட்டுகளை இது கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று கூட ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணக்கூடிய, அவங்க எடுத்து வைத்திருப்பதும் அதிமுகவுடைய ஓட்டுகள் தான். அந்த ஓட்டுகள்லாம் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இங்கே வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாகவும் அதிமுகவுடைய ஒரு பகுதி ஓட்டு இங்கே வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு காரணம். மூன்றாவதாக, அதிமுக பாமகவை பொறுத்த வரைக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இந்த தொகுதியில் ரொம்ப சுமூகமாக ஸ்மூத்தாக நடந்திருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் 2019 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே அந்த தேர்தலில் பாமக மற்றும் அதிமுக 2 பேரும் ஒன்றாக இணைந்து அந்த தேர்தலில் அவங்க சந்தித்த போது அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய, அதாவது 60% ஓட்டு கிடைச்சது. ஸோ இந்த தொகுதியில் அதிமுக பாமக இடையே இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது சுமூகமாக இருந்திருக்கிறது. அதிமுக நேரடியாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காத சூழலில் அது பாமகவுக்கு தான் போகும் அப்படின்னு சிலர் அங்கிருந்து பார்வைகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன் பாமகவுக்கு போகாது அப்படின்னா,
அதற்கும் சில காரணங்கள் சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் கடுமையா எதிர்க்கிறாரு, அதிமுகவுடைய தலைவரா அவரு அப்படின்லாம் கேட்கிறாரு. இந்த கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு, அதாவது இபிஎஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவரை எதிர்ப்பது அதிமுகவை எதிர்ப்பது, அதிமுகவை எதிர்ப்பது தொண்டர்களை எதிர்ப்பது அப்படின்ற ஒரு மனநிலை எடுத்துக்கொண்டால் நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் பாமகவுக்கு போட மாட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் பாஜகவை எதிர்க்கிறார்கள், அதனால தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு இபிஎஸ்ஸிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிலிருந்து எல்லோருமே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது கூட்டணி முறிந்த பிறகு தொண்டர்கள்லாம் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதையும் நம்ம பார்த்தோம். அதனால தொண்டர்கள் பாஜகவோடு ஒருமித்த கருத்தோடுலாம் முந்தைய காலத்தில் கூட்டணியில் இல்லை அப்படின்ற பார்வைகளை வெளிவைக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாகவும் பாஜகவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற பார்வையும் எடுக்கிறாங்க. இன்னொன்று, தலைமையின் உத்தரவு, தலைமை நேரடியாக இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு லோக்கலாக கைட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எல்லா தேர்தல்களையும் போட்டியிடாத தேர்தலில் கூட ஒருவருக்கு முடிவு தனிப்பட்டதாக இருந்தாலும் இவருக்கு பார்த்து ஓட்டு போடுங்க இவருக்கு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க. அதுவும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்னும் அதிமுக ஓட்டர்களில் சமூகம் சார்ந்த வாக்குகளில் மாறுபாடு ஏற்பட்டு பாமகவுக்கு போடலாமா வேணாமா அப்படின்ற கூட வாக்குகள் மாறும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. எப்படி மாறப்போறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.